காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குருவே சரணம். குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூரிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆடியோ பதிவு ஜோதிடத்தில் நோய்கள் கண்டறியும் முறை. குரு, புதன், சனி போன்ற கிரகங்கள் வாத சம்பந்தமான நோய்கள். சூரியன், செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் பித்த சம்பந்தமான நோய்கள். சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சிலேத்துமம் சம்பந்தமான நோய்கள். ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ள நவகிரகங்கள் மனிதனோட உடல்ல எந்த அளவுக்கு பிரதானமாக இருந்து அங்கங்களையும் செயல்படுது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சூரியன் தலை, கண், நெற்றி, மார்பு பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள். சந்திரன் மூக்கு, தோல், இருதயம், சிலேத்துமம் சம்பந்தப்பட்டமான நோய்கள். செவ்வாய் தலை, கை, கால், நாக்கு பித்த சம்பந்தமான நோய்கள். புதன் கழுத்து, உணர்ச்சி, உதடு, வாத சம்பந்தப்பட்ட நோய்கள். குரு மூளை, பல், வயிறு, வாத சம்பந்தமான நோய்கள். சுக்கிரன் முகம், கண், உயிரணு, தொண்டை, சிலேத்துமம் சம்பந்தமான நோய்கள். சனி கழுத்து, துடை, நரம்பு, வாத சம்பந்தமான நோய்கள். ராகு முழங்கால், யோனி, உணவுக்குழல் பித்த சம்பந்தமான நோய்கள். கேது உள்ளங்கால், தோல், பிடரி பித்த சம்பந்தமான நோய்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் மனிதனோட உடல்ல எங்கெங்கு ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை இப்ப பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் புறங்கால், பரணி உள்ளங்கால், கிருத்திகை தலை, ரோகிணி நெற்றி, மிருகசீரிஷம் புருவம், திருவாதிரை கண், புனர்பூசம் மூக்கு, பூசம் முகம், ஆயில்யம் காது, மகம் உதடு, மேவாய், பூரம் வலது கை, உத்திரம் இடது கை, அஸ்தம் கைவிரல், சித்திரை கழுத்து, சுவாதி மார்பு, விசாகம் முளை, அனுஷம் வயிறு, கேட்டை வலப்பக்கம், மூலம் இடப்பக்கம், பூராடம் முதுகு, உத்திராடம் இடை, திருவோணம் குய்யம், அவிட்டம் குதம், சதயம் வலது தொடை, பூரட்டாதி இடது தொடை, உத்திரட்டாதி முழங்கால், ரேவதி கணைக்கால். ஒரு மனிதனின் தேகத்தில் 27 நட்சத்திரங்களும் தங்களின் இயக்கத்தை செலுத்தி வருகிறது. அம்மனிதனின் பிறக்கும் நேரத்தில் நட்சத்திர மண்டலத்தில் சந்திரனின் சஞ்சாரம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதையே பிறந்த நட்சத்திரமாக கொண்டு அந்த நட்சத்திரம் எந்த அங்கத்தின் ஆதிக்கத்தில் உள்ளதோ அந்த அங்கமே அம்மனிதனின் ஜீவ இடமாக இருக்கும். அந்த ஜீவை அங்கமாக குறிப்பிடும் இடத்தில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அது அம்மனிதனின் மிகவும் பாதித்துவிடும். அப்பாதிப்பு விரைவில் தீராது என்று சோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. ஒருவரின் பிறந்த லக்னத்திற்கு ரோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவாதிபதியானவர் எந்த நட்சத்திரத்தில் உள்ளாரோ அந்த நட்சத்திரத்தமானது ஆதிக்கம் செலுத்தும் அங்கத்தில் இருந்துதான் நோய் முதலில் துவங்கும். ரோகாதிபதியாக வரும் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நோய் வகுப்பை ரோகாதிபதியாக வந்த கிரகம் உள்ள நட்சத்திரம் உடலில் எந்த அங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது என பார்த்து அந்த உறுப்பு தான் நோயின் ஆரம்ப கர்த்தா எனலாம். உதாரணமாக ஒருவருக்கு ரோகாதிபதியாக செவ்வாய் வருகிறார் என்றால் இந்த செவ்வாய் பித்த வகை சம்பந்தப்பட்டவர். இவர் கிருத்திகை நட்சத்திரத்தின் ஆதிக்கமான தலையில் அமைவதால் செவ்வாயின் பித்த வகை சம்பந்தமான நோய்கள் தலை மூலமாகவே துவங்கும் என்பதாகும். ஒருவரின் நோய் தன்மைகளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு உடல் ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட சந்திரன் என்ற இடத்தை மையமாக வைத்துதான் அதன் ரோகாதிபதியான 6ஆம் பாவாதிபதியின் தன்மைதனை பார்ப்பது அனுபவத்திற்கு மிகச்சரியாக வருகிறது. ஏனென்றால் சுக துக்கங்களை அனுபவிப்பது உடல் தானே.
கர்ம வினையால் வரும் நோயை அதன் தன்மையை தெரிந்து கொள்ள உயிர் லக்கினம் என்று சொல்லப்படும் பிறந்த நேரத்தில் ஏற்படும் லக்கினம் என்ற இடத்தை மையமாக வைத்து தீர்மானிக்க வேண்டும். பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் பாவாதிபதியாக வரும் கிரகங்களில் ஏற்படும் நோய் தன்மைகள் கர்ம வாசனையால் வருபவை. உடல் ஸ்தானம் என்று சொல்லப்படும் சந்திரனை மையமாக வைத்து வரும் 6ஆம் பாவாதிபதியானவர் தரும் ரோகம் நடைமுறை பழக்க வழக்கத்தால் உணவு முறைகளால் வருவனவாகும். சரி, இது வரைக்கும் நோய் எப்படி உருவாகும்னு சொன்னோம். இப்போ நோய் வந்த பிறகு எந்த கிழமைகளில் முதன்முறையாக நோய் ஏற்பட்டதுக்கு அப்புறமா எப்போ முதல் முறையாக அந்த எந்த கிழமைகளை உணவு உண்ணணும், அந்த மருந்தை உண்ணணும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். மருந்து செய்யவும் உண்ணவும் தகுந்த கிழமைகளும் தகாத கிழமைகளும். காரியும் புதன் திங்களும் கருதிடில் மருந்து தீதாம். சீரிய வெள்ளி நோயாம். செவ்வாய் வியாழம் பிணிப்பும். பாரினிலுள்ள பேருக்கு பரிகாரம் செய்ய வேண்டில் ஆரியன் அருளிலாலே அருகினில் மருந்து செய்யே. சனி புதன் திங்கள் கிழமைகளில் மருந்து சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை சாப்பிட்டால் நோய் குணமாகும். செவ்வாய் வியாழன் மருந்து சாப்பிட்டால் நோய் தீரும். குருவோடு ஆசி பெற்று ஞாயிற்றுக்கிழமை மருந்து செய்வது நலம் பயக்கும். சூரியன் உதித்த நேரம் முதல் அரை மணி நேரத்திற்குள் நோய் மருந்து செய்ய தொடங்கவும் உண்ணவும் நலம் என்கிறது புலிப்பாணி ஜோதிடம் மருத்துவ நூல். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.